நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்தால்தான் பங்குச்சந்தையிலே வளர்ச்சி அடைய முடியும். பங்குச்சந்தை வளர்ச்சி அடைவதனால் பொருளாதாரம் வளரும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனால் இது பொருளாதாரம் வளர வேண்டும், அதோடு பங்குச்சந்தையினுடைய ஒரு வளர்ச்சி கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே பொருளாதாரம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் மத்திய வங்கியின் மூலமாகவும் திரைசேரி மூலமாகவும் அரசாங்கம் கட்டாயம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுதுதான் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடையும், பங்குச்சந்தையும் ஸ்திரத்தன்மை அடையும். அப்படி ஒரு தீர்மானத்திலே வட்டி விதத்தை கூட்டுவதன் மூலமாக பணவீக்கத்தை குறைத்து அதன் மூலமாக இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி நாணய மாற்று விதத்தை நிலையாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டிலே அரசாங்கம் ஈடுபடுமாக இருந்தால் அது பங்குச்சந்தை ஆரோக்கியமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் வட்டி வீதங்கள் அதிகரிக்கின்ற பொழுது பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும் என்பது எதிர்கணிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆகவே வட்டி வீதங்கள் அதிகரிக்க நாங்கள் வங்கியிலே கடன் எடுத்து ஒரு நிறுவனம் வங்கியிலே கடன் எடுத்து வியாபாரம் செய்கின்ற பொழுது கடனுக்கான வட்டி அதிகமாக வருகின்ற பொழுது அது லாபத்தை பாதிக்கும். ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் குறைந்தால் பங்குச்சந்தையிலே ஒரு பங்கினுடைய விலை வீழ்ச்சியடையும். ஆகவே எல்லாம் அடிப்படையிலே சென்று முடிவடைவது ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டும் தன்மையில் தான். ஆகவே வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது நிறுவனங்களுடைய லாபம் ஈட்டும் தன்மை குறைவடையும் என்பது முதலாவது விடயம். இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது எல்லோருமே என்ன செய்வார்கள் என்றால் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எடுத்தால் போதும். ஏன் நாங்கள் ஒரு அபாயமான ஒரு முதலீட்டுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும், சிக்கலான முதலீட்டுக்குள்ளே ஏன் நாங்கள் செல்ல வேண்டும், வைப்பிலிட்டால் அதிகமாக எங்களுக்கு வட்டி வருமானம் வருமே என்ற அடிப்படையிலே வங்கிகளிலே கொண்டே முதலீடு செய்வதற்கு முனைவார்கள். அப்பொழுது பங்குச்சந்தைக்கு வருகின்ற உட்பாய்ச்சப்படுகின்ற நிதியினுடைய அளவு மிக குறைவடைகின்ற பொழுது பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும். ஆனால் நாங்கள் வருகின்ற ஒரு 26ஆம் தேதி மத்திய வங்கியினுடைய நாணய கொள்கை வெளியீடு இருக்கின்றது. அதிலே பொதுவாக எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ப்ளூம்பர்க்கில் கூட இப்பொழுது ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வட்டி வீதங்கள் அதிகரிக்கலாம் என்று எதிர்வு கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்காக இந்த 50 பேசிக் பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படுவது கொள்கை வட்டி வீதத்திலே 0.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அது அதிகரிப்பது என்று சொன்னால் எங்களுடைய நாங்கள் விளங்க வேண்டும். உதாரணமாக 8% இருந்தால் 8.5% ஆகவே இதுவரை நாங்கள் 10% ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸுக்கு நாங்கள் வட்டி பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் சில வழிகளில் 10.5% இனி அதிகரிக்கலாம். கடன் பெறுகின்ற பொழுது 15% பெற்றிருப்பமாக இருந்தால் 15.5% அதிகரிக்கலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பங்குச்சந்தையிலே வீழ்ச்சி வரும் தான், அது இயற்கை. ஆனால் இந்த ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிப்பு என்பது அதிகரித்தால் அது உடனடியாக பங்குச்சந்தையிலே தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் குறைவாகத்தான் ஏற்படுத்தும். இதுவே ஒரு 2% அதிகரிப்பு ஏற்படுத்தால் தாக்கம் அதிகமாக இருக்கும். 2022ஆம் ஆண்டு இரவாக மத்திய வங்கி 7% கொள்கை வட்டி வீதத்தை அதிகரித்தது. பங்குச்சந்தை பாரிய அளவிலே வீழ்ச்சியடைந்தது. சில தனியார் வங்கிகள் 30% கூட சேமிப்புகளுக்கும் நிலையான வைப்புகளுக்கும் வட்டியை வழங்கினார்கள். ஆகவே அந்த மாதிரியான நிகழ்வுகள் செயற்பாடுகள் ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற பொழுது பங்குச்சந்தைக்கான ஒரு உற்சாகம், பங்குச்சந்தையிலே வர வேண்டும் என்ற உற்சாகம் மக்களுக்கு குறைவடையும்.